குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சமாக லெசன் பார்த்துட்டு கிளம்பலாம், ஓகேவா? சரி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவ்யோ நமः. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேக்ஸில் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 1.1 பார்ப்போம். 1.1ல் 1.1 அதான் மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். இப்போது இங்கே பாலு, சிலிண்டர் ஷேப்பு, டைஸு, கோனு, இது என்ன டேபிள் மாதிரி இருக்குது. இது என்னென்ன ஷேப்புன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணோம், கோடு போடணும். அதுக்கு நேராக அதில் இது கோடு போடணும். இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிளை ஸ்பியர்னு சொல்லலாம். டைமண்ட் ஷேப்பில் ஸ்பியர், சரியா? இது என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர். சிலிண்டர் நேராக இங்கே இருக்குது, சிலிண்டர். நெக்ஸ்ட்டு டைஸ் வந்து என்னது? கியூப். இந்த கோன் வந்து இங்கே இருக்குது. இது ரெக்டாங்கிள் ஷேப், கியூபாய்டு. ஸ்கொயர் ஷேப் கியூப்னா ஸ்கொயர், டைமண்ட் ஷேப்பில் ஸ்கொயரை கியூப்னு சொல்லுவோம், ரெக்டாங்கிளை கியூபாய்ன்னு சொல்லுவோம், சரியா? இதெல்லாம் பார்க்கலாம். Find whether the given statement are the true or false. Cube has by 6 square face. Cubeக்கு 6 square face இருக்கு. True. The height and slant height of the cone are equal. False. கோனுக்கு என்னது? ஈக்குவல் கிடையாது. A cuboid has 7 vertices. Vertices na corners. 7 கார்னர் இருக்கா? கிடையாது. 6 கார்னர் தான் இருக்கு. கிடையாது, சரியா? A cylinder has 2 flat surface. சிலிண்டருக்கு என்னது? 2 ஃப்ளாட்டான, இங்கேயும் ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ரெண்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்குது. அப்போது ட்ரூ. ஸ்பியர் இஸ் a 3D ஷேப். கரெக்டா? ட்ரூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல இப்போது among the following shapes find out which one would look the same after quarter and a turn, put a tick mark. இப்போது இதில் இருக்கிற ஷேப்ஸில் நம்ம 4ஆக பிரித்தோம்னா ஷேப் வந்து ஒரு ஷேப் கிடைக்கணும். அப்போது இங்கே இருக்கிற திங்ஸில், ஆப்ஜெக்ட்ஸில் எதை நம்ம 4ஆக பிரித்தா ஷேப் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரித்தா கிடைக்காது. நம்ம 4ஆக இது பண்ணால் கிடைக்காது. இந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும், இந்த ஷேப் வரும். இதை ஆங்கிளாக பிரிக்க முடியாது. இந்த ஸ்கொயரை நம்ம 4ஆக இது பண்ண முடியும், சர்க்கிளை. இந்த ஹவுஸையும் பண்ண முடியாது. இந்த சிம்பிளை நம்ம 4ஆக பண்ண முடியும். இதுவும் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது. அப்போது இந்த ஃப்ளவர் டிக் பண்ணோம், சர்க்கிள் டிக் பண்ணோம், இந்த சிம்பிள் டிக் பண்ணோம், இதுவும் டிக், இந்த ஆங்கிளும் டிக் பண்ணோம். நெக்ஸ்ட், அமாங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் சேம் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். இப்போ இருக்கிற லெட்டர்ஸில், ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸில்
நம்ம இதை பாதியாக பிரித்தோம்னா ஒரு ஷேப் கிடைக்குமான்னு பார்த்தா எக்ஸை நம்ம ஆஃபாக பிரிக்க முடியும், அப்போது ஒரு ஷேப் கிடைக்கும். ஹெச்சையும் பிரிக்க முடியும். ஏவை வந்து நம்ம ஆஃபாக பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும், பியும் பண்ண முடியாது. அப்போ ஓ எக்ஸு ஹெச்சு என்னு ஓஐஎஸ் இதை தான் நம்ம ஆஃபாக நம்ம என்ன பண்ணோம், இது கட் பண்ணோம்னா ஒரு ஷேப்பு கிடைக்கும். ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் எ ஹாஃப் டன். அதே மாதிரி தான் நம்ம இதை ஆஃப் டன் இந்த நம்பர்ஸை பிரித்தோம்னா 1 ஆஃபாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். பிரித்தா ஷேப் கிடைக்கும். 2 பண்ண முடியாது, 3 பண்ண முடியாது, 4 நம்ம என்ன பண்ண முடியாது, 0 பண்ண முடியும், 8 பண்ண முடியும். நெக்ஸ்ட், how the following numbers are changed after. இப்போது 5 8 கொடுத்துருக்காங்க, 10101 51 கொடுத்துருக்காங்க, 80808. இப்போ நம்ம ஆஃப்டாக டேர்ன் பண்ணால் இந்த 8ஐயும் பண்ண முடியும், இந்த 10101ஐயும் பண்ண முடியும். சரியா? நம்ம ஆஃபாக டேர்ன் பண்ணால் என்ன பண்ண முடியும், திரும்ப அதே தான் வரும். எக்ஸசைஸ் 1.3. இது வந்து fill in the blanks மாதிரி இருக்குது. fill in the blanks தான். The angles below 90 degree and above 0 degree are called as dash. அதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு கீழவும் இருக்கணும், 0 டிகிரிக்கு மேலவும் இருந்தால் அந்த ஆங்கிளை அக்யூட் ஆங்கிள், ACUTE அக்யூட், ANGL கிளியராகவே எழுதலை. சரியா? கிளியராக எழுதணும், அக்யூட் ஆங்கிள். The angles below 180 degree and above 90 degree are called as dash. அதாவது ஒரு ஆங்கிள் 180 டிகிரிக்கு கீழவும் 90 டிகிரிக்கு மேலவும் இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். புரிஞ்சுச்சா? dash angle is formed by combining two consecutive right angle. Straight angle. Which the following is obtuse angle in angle ABC? நம்ம obtuse angle என்னன்னு சொல்றோம்? obtuse angle எதை வச்சு சொல்றோம்? அதாவது 90 டிகிரி இல்லை, 90 டிகிரிக்கு கீழவும் 0 டிகிரிக்கு மேலவும் அது அக்யூட் ஆங்கிள். செகண்ட் ஒன்ஸ் தான் 180 டிகிரிக்கு கீழவும் 90 டிகிரிக்கு மேலவும் இருந்தால் அது அக்யூஸ் ஆங்கிள். அப்போது இது சி தான் கரெக்டு. 180 டிகிரிக்கு கீழவும் 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். அப்போது சி, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. Hands of a clock at 2 hours show. இப்போ நம்ம ஒரு கிளாக்கை வரைஞ்சோம் வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம், சென்டராக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மேலே 12, கீழே 6, இந்த பக்கம் 3, இங்கே 9 வரைஞ்சிடும்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாக் வரையும் போது. அதுக்கப்புறம் 12க்கு கீழே 1 2, அப்போ இங்கே 2 வரும். அப்போ அந்த ஆங்கிள் பார்த்தா எப்படி இருக்கும், 90 டிகிரிக்கு கீழவும் 0 டிகிரிக்கு மேலே வந்து அது ஆங்கிள் என்னது, அக்யூட் ஆங்கிள். அப்போது 2 hours show வந்து என்னது, அக்யூட் ஆங்கிள். Which of the following alphabets has a right angle in it? இப்போது இந்த ஏபிசிடியில் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அப்போ எது கரெக்டு, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, எல். சர்க்கிள் த ரைட் ஆங்கிள், ரைட்டான ஆங்கிள் நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணோம். பி, ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆங்கிள். நெக்ஸ்ட்டு, show the angle show in this picture is. show the angle, கரெக்டான ஆங்கிள் என்னது, the angle show in the picture is. இப்போ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிளாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் 90 டிகிரி, செவ்வக கோணம்.
90 டிகிரி இருக்கும் இது பறந்து பார்த்தா. அப்போ அது என்னது, இந்த பிக்சரை பார்த்து நம்ம ஆங்கிளை பண்ணால் இப்போ 90 டிகிரி, 90 டிகிரி. த ஆங்கிள் ஃபார்ம் பை த நெயில் கட்டர் இஸ் டேஷ். நெயில் கட்டர் இதை மாதிரி இருக்கும், அக்யூட் இது மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, 90 டிகிரிக்கு கீழவும் 0 டிகிரிக்கு மேலவும் இருந்தால் அது என்னது, அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள். நேம் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம் when the vessels are lifted by tongues in kitchen. Acute angle. அக்யூட் ஆங்கிள். ஸோ நம்ம இப்போ டிஃபன் பார்க்கலாம். மார்னிங் ஃபுட் பார்க்கலாமா? இது வந்து கேரட் ரைஸு, முட்டை, தயிர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.